வணக்கம் மக்களே. நிறைய வகையான பரோட்டா சாப்பிட்ருப்போம். ஆனால் பன் பரோட்டா சாப்பிட்ருப்போமா? மதுரையிலலாம் செம்ம ஃபேமஸ்ங்க இந்த பன் பரோட்டா. வாங்க பன் பரோட்டா செய்யறது எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு பாத்திரத்துல ஒரு முட்டை, 2 தேக்கரண்டி பால், 1 கப் தண்ணி, 1.5 டீஸ்பூன் உப்பு, 2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்துக்கணும். 4 கப் அல்லது அரை கிலோ மைதா மாவை எடுத்து அதில் ஏற்கனவே தயாரிச்சு வச்சிருக்க கலவையை சேர்த்து மாவு நல்லா கட்டியாகிற வரை பிசையணும். அடுத்து 3 தேக்கரண்டி மைதா சேர்த்து மாவு ரொம்ப மென்மையா ஆகிற வரைக்கும், நீட்டா ஆகிற வரைக்கும் 15 நிமிஷம் மாவை பிசையணும். மாவு உலர்ந்து போகாம தடுக்க 1 தேக்கரண்டி எண்ணெயை சேர்த்து 2 மணி நேரம் ஒரு துணியால மூடி வைக்கணும். பிறகு மாவுல இருந்து வெட்டி 2 அங்குல பந்துகளை உருவாக்கணும். ஒரு பாத்திரத்துல 2 தேக்கரண்டி எண்ணெய் சேர்த்து மாவு பந்துகளை வச்சு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து அரை மணி நேரம் வைக்கணும். பரோட்டா மாவை கையால வீசும் முறை. ஒரு மாவு பந்தை எடுத்து ஒரு பெரிய வட்ட வடிவத்துல மெல்லியதா தட்டணும். பரப்பிய மாவுல எண்ணெய் தடவிக்கணும். வீடியோல காட்டுற மாதிரி பரோட்டா மாவை கையால வீசணும். பரோட்டால அடுக்கடுக்கா வர வீசிய மாவுல கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கணும். முதல்ல உள்பக்கமா மடக்கி மாவை 3 அங்குல உயரத்துக்கு சுருட்டி எடுத்துக்கிட்டு ஒரு பக்கமா திருப்பி கையால 4 அங்குல வட்ட அளவுல தட்டையாக்கிக்கணும். பரோட்டா மாவை உருளைக்கட்டையால செய்யும் முறை பத்தி பார்க்கலாம். ஒரு மாவு பந்தை எடுத்து ஒரு பெரிய வட்ட வடிவத்துல மெல்லியதா தட்டணும். வீடியோல காட்டுற மாதிரி பரோட்டா மாவை உருளைக்கட்டை வைத்து பரப்பணும். பரோட்டால அடுக்கடுக்கா வர வீசிய மாவுல கொஞ்சம் எண்ணெய் சேர்க்கணும். முதல்ல உள்பக்கமா மடக்கி மாவை சுருட்டி எடுத்துக்கிட்டு ஒரு பக்கமா திருப்பி கையால தட்டையாக்கிக்கணும். அடுத்து ஒரு தவால தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து தட்டிய பரோட்டா மாவை மிதமான சூட்டுல போடணும். 2 பக்கமும் மாறி மாறி 2 நிமிஷம் போட்டு எடுக்கணும். இப்போ வீடியோல பாக்குற மாதிரி 2 கைகளால பரோட்டாவை சேர்த்து அடிக்கணும். அவ்வளோதாங்க, கடையில சாப்பிடும் சூடான பன் பரோட்டா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குக்டு தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க.